பச்சரிசி மாவில் கோலமிட்டு வெள்ளி குடத்தில் நீரை நிரப்பி மாவிலை தேங்காய் கும்பமிட்டு சந்தன குங்குமம் பூவில் அலங்காரம் தேவேன் உருவம் சோபனமே தாமரை பூவால் பூஜை செய்தோம் சர்க்கரை பொங்கல் நைவேத்யம் மங்களகாரதி என்னாச்சு சிஸ்டர்? கைதன சரடினை கட்டிக்கொள்வோம் மனமார உன்னை தியானம் செய்து மகிழ்வுடன் செல்வம் பெறுவோமே வந்தாரை வாழ்ந்திட செய்வாயே வரலட்சுமியே பழம் யாவும் தந்தருள் புரிவாயே வந்தாரை வாழ்ந்திட செய்வாயே வரலட்சுமியே பழம் யாவும் தந்தருள் புரிவாயே படிக்கோலம் நான் இட வேண்டும் உன் சன்னதி வாசலிலே படிப்படியாய் என் வாழ்க்கை உயர்ந்திடும் உன் தந்தையவாலே ஸ்ரீநிதியே ஹரிபத்தினியே வரலட்சுமி தாயே நமஸ்காரம் ஸ்ரீமன் நாராயணன் சமேதராக சேவிக்க வருமே தனலாபம் வந்தாரை வாழ்ந்திட செய்வாயே வரலட்சுமியே பணம் யாவும் தந்தருள் புரிவாயே என்ன சிஸ்டர் இது? எல்லாம் அவுட்டு போல இருக்குது. இவளுக்கு ஒன்னும் ஆவலையே. நல்லா இருந்தது. என்னத்த எனக்கு ஏதோ நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆனா எதுவும் நடக்கலையா? எல்லாமே இவளுக்கு முன்னவே தெரியுதா? நீங்க என்ன சதி பண்ணாலும் சரி அது நடக்காது. எடுத்துக்கோங்க. அம்மாடி மாறி, நீ வந்து பூஜை பண்ணதுல எனக்கு பாதி சந்தோஷம்தாம்மா. எப்ப நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வரையோ அப்பதான் முழு சந்தோஷம் வரும். கண்டிப்பா நான் வருவேன் மாமா. அத்தையே என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. இந்த வீட்ல தான் நான் குழந்தைய பெத்தெடுப்பேன்னு சாமியாரே சொல்லிருக்காங்க. அந்த கோருக்கு ரேடியோ அப்படி இப்படின்னு சொன்னா, ஆனா இவளுக்கு எதுவுமே ஆகலையே. இது எப்படி சாத்தியம்? சரிங்க மாமா, நாங்க வரோம். மாறி, சாப்பிட்டு போலாமேமா. வந்துட்டு சாப்பிடாம போறது வருத்தமா இருக்குமா? மாமா, நான் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்து என்னோட கையால சமைச்சு உங்க எல்லாருக்கும் போட்டு நானும் சாப்பிடுவேன் மாமா. இது கண்டிப்பா நடக்கும். இது ரொம்ப நாள் இல்ல மாமா, இன்னும் கொஞ்ச நாள்லயே நடக்கும். வருத்தப்படாதீங்க. அப்புறம் மாமா, இன்னொரு விஷயம்.
நாளை மறுநாள் தேவி அத்தைக்கு நினைவு தினம். ஓ, அதனால தேவி அத்தையோட சமாதிக்கு தீபம் ஏத்தி சின்னதா வழிபாடு பண்ணலான்னு இருக்கோம். நீங்க எல்லாரும் வரணும். சரிம்மா, கண்டிப்பா நாங்க எல்லாரும் வரோம். சரி மாமா, அப்ப நாங்க வரோம். நேத்து வந்த மாரிக்கு தேவியோட திதியெல்லாம் தெரிஞ்சிருக்குது. அதுக்கு முன்னாடி வந்த குந்தாடிக்கு ஒண்ணும் தெரியல. அட்டகாசம் மட்டும் பண்ணிட்டு இருக்குது. வரோம் அத்தை. மாறி, ஒரு நிமிஷம். ம்? வீட்டுக்கு வந்தவங்கள வெறும் கையோட அனுப்ப கூடாது. ஆ, ஐயோ, வீட்டுக்கு போறான்னு சொல்றவள கூப்பிட்டு என்ன வம்பு இழுக்க போறாளோ? கொள்ளி சட்டியோட வருதே. மாறி, இங்க வா. இந்தா, உனக்குதான், வச்சுக்கோ. இது பானை மட்டும் இல்லடி, உனக்கு வைக்க போற கொள்ளி சட்டி. வாங்கிக்கோ. ஏ தாரா, இப்ப எதுக்காக வெறும் பானைய மாறிக்கிட்டு கொடுக்கற? ஏன் கொடுக்க கூடாதா? ஏய், விடுங்க மாமா. அத்தை ஆசைப்பட்டு எனக்கு இத கொடுத்திருக்காங்க. நானும் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. ஒரு நிமிஷம். இவன் என்ன கொடுக்க போறான்னு தெரியலையே. நீங்க எனக்கு பானையா தரீங்க, உங்களுக்கு நான் அதை விட பெருசா தரேன் பாரு. உங்க முந்தானைய புடிங்க அத்தை, புடிங்க அத்தை. மாரிக்கு கொல்லிப்பானைய கொடுத்தா இவன் அவளுக்கு வாய்க்கரிசிய போடுறான். தன்னோட நிலைமை தெரியாம சிஸ்டர் கையேந்தி நிக்குதே. என்னதான் வில்லத்தனம் பண்ணாலும் கடைசியில இப்படி ஏமாந்து போகுதே. வரோம் அத்தை. வாங்க ஹஸ்பண்ட் சார், போலாம். வரோம் ready, மாமா. வரோம். போயிட்டு வரோம். ஓகே டாட். சுபகாரியம் நடந்த வீட்டை 2 பேருமா சேர்ந்து சாவு கூட மாத்திட்டு போயிட்டாளுங்களே. நான் சொன்னபடியே பூஜையெல்லாம் ஏற்பாடு பண்ணி மாரிய வர வச்சு இருடியம் கதிர்வீச்ச காட்டினீங்களா?
எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது தானே? சுவாமிஜி டோட்டல் வேஸ்ட். நான் ஆரம்பத்திலேயே உங்க கல்லு மேல சந்தேகப்பட்டேன். நான் நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்குது. என்ன சொல்ற நீ? ம்? தாராமா, என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் நாங்க எல்லாமே பண்ணோம். ஆனா நாம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கல. நீங்க சொன்ன மாதிரி ரேடியோ கதிர்வீச்சு மாறி வயித்துல படுற மாதிரி ஏற்பாடு பண்ணியும் அவளுக்கு எதுவுமே ஆகல. அப்படியே வயித்து வலின்னு துடிப்பா. ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போவாங்க. கரு கலைஞ்சு போச்சுன்னு தகவல் வரும்னு ஆசையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததுதான் மிச்சம். எதுவுமே நடக்கல. போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு. ஆமா, எதனால இப்படி ஆச்சு? நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். அந்த மாரிக்கு 2 பெரிய சக்தி துணை இருக்கு. அதுதான் அவளை காப்பாத்தி இருக்கு. சுவாமிஜி, இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்க ஏதோ புதுசா சொல்ல போறீங்கன்னு பார்த்தா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆவுனா உரும்ப ஆரம்பிச்சிரு. ஏன் சுவாமிஜி, நாம மாரிய எதுவுமே செய்ய முடியாதா? சிஸ்டர் ஒவ்வொரு நிமிஷமும் பிறக்க போற குழந்தைய நினைச்சு நினைச்சு மரண பீதியிலேயே வாழணுமா சுவாமிஜி? என்ன கொடுமை சிஸ்டர் இது. யோ மாம்சே, ஆ? இப்போ பேசாம இருக்க போறியா இல்லையா? உனக்கு சொத்து கிடைச்சிச்சு, இனிமே சிஸ்டர் இருந்தா என்ன போனா என்ன? எனக்கு அப்படியா? சாமி, நாங்க உங்களை நம்பிதான் வந்திருக்கோம். ஏதாவது செஞ்சு அந்த மாரிக்கும் அவ வயித்துல வளர கருவுக்கும் ஒரு முடிவு கட்டுங்க. மாரிக்கு துணையா இருக்கிற அந்த தெய்வ சக்தியை விட பெரிய சக்தியை நாம உருவாக்கணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் அந்த குழந்தைய அழிக்க முடியும். சுத்தம். மாரிக்கும் நாம ஒரு முடிவு கட்டுவோம். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை உடனே பண்ணுங்க. அந்த மாரி உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்ல. இப்போ உடனடியா எதுவும் செய்ய முடியாது. 2 நாள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அது எதுக்கு 2 நாள் சுவாமிஜி? உடனே செய்யலாம் முடியாதா? தெய்வ சக்திக்கு எதிரா தீய சக்திய பெருசா உருவாக்கணும். பெருசா அமௌண்ட கறக்க போற. இன்னும் 2 நாள்ல அமாவாசையும் துர்காஷ்டமியும் சேர்ந்து வருது. 50 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இப்படி நிகழும். சுவாமிஜி நேத்து தான் சந்திரமுகி பார்த்துருக்குது போல இருக்குது. அதனால துர்காஷ்டமியும் அமாவாசையும் சேர்ந்து வர்ற அந்த நாள்ல நாம என்ன நினைச்சு வேண்டுறோமோ அத அந்த ஜெண்டா நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பான். எனக்காக இன்னும் 2 நாள் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தெய்வ சக்தியா இல்ல என்னோட ஜெண்டா சக்தியான்னு நான் பார்க்கிறேன். பாருங்க பாருங்க. சரி சரி, நீங்க சொல்ற மாதிரியே நாங்க வெயிட் பண்றோம். எனக்கு அந்த மாரி வயித்துல வளர குழந்தைய அழிக்கணும். அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க. சரி, நாங்க வரோம். டேய் மாப்ள, கைய புடுறா. எழுந்துரு. சார் சார் நிறுத்துங்க சார். இந்த வீடு தான் சார். முருகன், இந்த வீடா? ஆமாம் சார். அட்ரஸ் கரெக்டா? கரெக்ட் தான் சார், விசாரிச்சிட்டேன். இந்த வீடு தான். வாங்க சார், என்னன்னு பாப்பா. சரி.
வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சார் மிஸ்டர் சாந்தகுமார். நான் தான் சாந்தகுமார். நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. சார் என் பேரு சூர்யா. தேவி குரூப் ஆஃப் கம்பெனி சேர்மன் ஜெகதீஷோட சன். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இப்பதான் உங்க அப்பா ஜெகதீஷ் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. உள்ள வாங்கப்பா. வாங்க வாங்க தம்பி. என்ன அங்கே நிக்கிறீங்க? வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க. சரி, என்ன சாப்பிடுறீங்க? சார் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் சன்னு வருவான், அவன் கேட்கிற உதவியெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு உங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஆமா, என்ன விஷயம் தம்பி? நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? சார் 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லிதான் அப்பா கிட்ட சண்முகம்னு ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்தாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? சண்முகமா? சண்முகம் ஞாபகம் இருக்கு. ஃபேமிலி மேன், கல்யாணமாகி 3 குழந்தைங்க வேற இருக்கு. ஃபேமிலி மேனா? வேலை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதா சொன்னா. நான் தான் உங்க அப்பா கிட்ட சொல்லி வேலைக்கு சேர்த்து விட்டேன். சார் சண்முகத்துக்கு கல்யாணமே ஆகல. எங்ககிட்ட வேலைக்கு சேரும்போது பேச்சுலர்னு சொல்லிதான் வேலைக்கு சேர்ந்தாரு. இல்ல சூர்யா, எனக்கு நல்லா தெரியும். சண்முகத்துக்கு கல்யாணம் ஆகி மனைவி 3 குழந்தைங்களோட வேலை இல்லாம வருமானம் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். சண்முகத்தோட ஒய்ஃப் நல்ல பிரில்லியன்ட், நல்லா படிச்சிருந்தாங்க, நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் வேற. வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கிடைக்கல. சார் ஒரு நிமிஷம், அந்த சண்முகத்துக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு அப்பா கிட்ட கேக்குறேன். சூர்யா, சாந்தகுமாரை பாத்துட்டியாப்பா? நான் இப்ப அவர் வீட்டுல இருந்து தான் பேசுறேன். ஓ, சாந்தகுமார் சார் அந்த சண்முகம் ஃபேமிலி மேன், ஒய்ஃபு குழந்தைங்கன்னு கஷ்டப்படும் போது தான் நம்ம கிட்ட வேலைக்கு அனுப்பி வச்சதா சொல்றாரு. அந்த சண்முகம் ஃபேமிலி மேனாப்பா? இல்லையே சூர்யா, சண்முகம் வேலைக்கு சேரும்போது தான் ஒரு பேச்சுலர், கல்யாணமே ஆகலன்னு சொல்லித்தான் சேர்ந்தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குப்பா. சரிப்பா, நான் அப்புறமா கால் பண்றேன். சரி. ஃபேமிலி மேன் சண்முகம் எதுக்காக பேச்சுலர்னு போய் சொல்லணும்? ஒரே குழப்பமா இருக்க. சார் அந்த சண்முகத்தை பத்தி வேற ஏதாவது தகவல் தெரியுமா சார்? கடைசியா ஏதோ வீடு நெருப்பு பிடிச்சி எரிஞ்சதுனால சண்முகம் இறந்துட்டதா கேள்விப்பட்டேன். ஆனா அவனோட ஒய்ஃப் குழந்தைங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. சார் இந்த சண்முகம் ஒய்ஃபோட வீட்டு அட்ரஸ் எதாவது கிடைக்குமா சார்? அந்த மாதிரி எதுவும் இல்லையே, ரொம்ப வருஷமாச்சுல. சார் சண்முகம் ஒய்ஃப் இல்ல குழந்தைங்க அவங்க போட்டோஸ் கிடைக்குமா சார்? ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்க சார். சரி சார். சண்முகத்தோட கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நானும் என் ஒய்ஃபு கலந்துக்க போயிருந்தோம். போட்டோ இருக்கான்னு பாக்குறேன். பாருங்க சார். முருகன் சார். இந்த போட்டோ தான். ஐயோ, கொஞ்சம் தண்ணி பட்டிருக்கும் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? சார் அந்த போட்டோவை காட்டுங்க. பாருங்க முருகன். சார் பரவாயில்ல சார். சார் இந்த போட்டோ நான் எடுத்துக்கலாமா? அதுக்கு என்ன சூர்யா, தாராளமா எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி சார். அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் சார். நாங்க வரோம். சரி சூர்யா, எனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா நான் உனக்கோ இல்ல உங்க அப்பாக்கோ ஃபோன் பண்றேன். சரிங்க சார், நாங்க வரோம். முருகன் போலாமா? வாங்க. வாங்க ஹஸ்பண்ட் சார். மாமாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்கணும்னு போனீங்களே, போன காரியம் என்னாச்சு? அவரை பாத்தீங்களா? என்னாச்சு ஹஸ்பண்ட் சார்?
கருப்பு உருவம் பத்தி தகவல் எதுவும் கிடைக்கலையா? அப்படி சொல்ல முடியாது. ஆனா கிடைச்ச தகவல் எதுவுமே அவசரத்துக்கு உதவாத. என்ன ஹஸ்பண்ட் சார் சொல்றீங்க? அப்பாவோட ஃப்ரெண்டு சாந்தகுமார் சார் தான் அந்த சண்முகத்தை வீட்டுல வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காரு. ஆனா சாந்தகுமார் சார் சண்முகத்துக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் 3 குழந்தைங்க இருக்கிறதா சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு சண்முகத்துக்கு கல்யாணம் ஆகல. அப்பாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். அப்பாவும் சண்முகத்துக்கு கல்யாணம் ஆகலன்னு தான் சொல்றாரு. அப்புறம் எப்படி மாமாவோட ஃப்ரெண்டு சண்முகத்துக்கு கல்யாணம் ஆகி மனைவி குழந்தைங்களா இருக்கிறதா சொல்றாரு? அதுதான் மாதிரி நானும் முருகனும் குழம்பிட்டோம். ஆனா சாந்தகுமார் சார் கன்ஃபார்மா கல்யாணம் ஆயிடுச்சு, சண்முகத்தோட ஒய்ஃப் படிச்சவங்கன்னு சொல்றாரு. போட்டோ ஏதாவது இருக்கான்னு கேட்டு பாத்தீங்களா ஹஸ்பண்ட் சார்? அதை கேட்காம இருப்பனா? சாந்தகுமார் சார் அவரோட ஃபேமிலி ஆல்பத்துல இருந்து இந்த போட்டோவை கொடுத்திருக்காரு பாரு.